யூனிவர்சிட்டி எபிசோட் 5ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஜென் பிரசிடென்ட்டோட செக்ரட்டரி ஆயிருப்பா. செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போயிருப்பா. அதுல இருந்தா இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே ஒரு டீச்சர், வைஸ் பிரசிடென்ட், பழைய செக்ரட்டரி 3 பேரும் பிரசிடென்ட் ஆபீஸ்ல பேசிட்டு இருக்காங்க. டீச்சர் ஃப்ரிஸி தான் பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியா இருக்கணும்னு, அவளுக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஜென்னை கூப்பிட்டுக்கிட்டு பிரசிடென்ட் அங்க வராரு. அவங்கள பார்த்த ஃப்ரிஸி, இந்த பொண்ணு இங்க என்ன பண்றா, அவ எதுக்காக ஏன் யூனிஃபார்ம போட்டிருக்கான்னு கேக்குறா. உடனே சுப்ரீமோ ஃப்ரிஸிய வெளியே போக சொல்ல, அதுக்கு டீச்சர் சுப்ரீமோ ஃப்ரிஸி தான் இன்னும் செக்ரட்டரின்னு சொல்றாங்க. அதுக்கு சுப்ரீமோ எல்லாரும் வெளியே போங்க. அப்புறம் ஃப்ரிஸிய பார்த்துட்டு இதுக்கப்புறம் அந்த யூனிஃபார்ம போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே ஃப்ரிஸியும் அங்க இருந்து போயிடுறா. அப்ப சுப்ரீமோ, இதுக்கப்புறம் ஜென் தான் இந்த யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட் செக்ரட்டரி. இதுக்கப்புறம் யாரும் இந்த விஷயத்த பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை தான் அவளுக்கும் கொடுக்கணும். அவ டாப் 9ல இருக்கா, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் விபிய பார்த்து உங்களை அவளோட கம்பேர் பண்ணாதீங்க. அது உங்க பதவிக்கே தகாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவளுக்கும் மரியாதை கொடுத்து பேசுங்க. அடுத்ததா ஜென்னை பார்த்து, நீ இப்போ கவுன்சில்ல ஒரு அங்கம், உனக்குன்னு சில பொறுப்பு இருக்கு. ஒன்னு என் கூட இருக்கணும், இல்லனா ஆபீஸ்ல இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ஜென், என்ன சொல்றீங்க, முடியாதுன்னு கூட சொல்லக்கூடாதான்னு கேக்குறா. ஒரு பக்கம் மியூசிக் கிளாஸ் நடந்துட்டு இருக்கத காமிக்கிறாங்க. டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருக்க கிளாஸுக்கு ஜென் லேட்டா போறா. லேட்டா போனதுனால அவளுக்கு சில விஷயங்கள் புரியல. இன்னொரு பக்கம் ஃப்ரிஸி அந்த டீச்சர் கிட்ட, நான் அவருக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி எவ்வளவு ஈஸியா என் இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டாருன்னு புலம்புறா. அதுக்கு டீச்சர், கவலைப்படாத, நீ இன்னும் இந்த யூனிவர்சிட்டியில பெரிய ஆளுதான். இந்த சூழ்நிலையை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ, ஒன்னு நீனே தாழ்த்திக்காதன்னு சொல்றாங்க. அதுக்கு ஃப்ரிஸி, இதுக்காக அவ வருத்தப்படுவா, அதுக்கு நான் காரணமா இருப்பேன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ஜென்னை காமிக்க, ஜென்னால கிட்டார் வாசிக்க முடியல. அதை பார்த்த அந்த கிளாஸ்ல இருந்த ஒரு பையன் அவளுக்கு உதவி பண்றான். அவன் பண்ண உதவிக்காக ஜென் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் பேரை கேட்க, அவன் பேரை நாசர் லூமியான்னு சொல்ல, அந்த பேரை கேட்ட உடனே ஜென் பயப்படுறா. ஏன், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு அவன் கேட்க, நீதானே பிளாக் பிளட் கேங்கோட தலைவன்னு கேட்க, ஆமா நான் தான். முகத்தை பார்த்து ஒரு ஆளை எடை போடாத, வெளிய பாக்குறதுக்கு நல்லவங்களாட்டம் தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் இருக்கும். சொன்னவன் அவ கழுத்துல கைய போட்டு, நம்பர் 9ல, ஆனா உன் உயிருக்கும் எங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் எந்த மதிப்பும் இல்ல. நீ இப்படி இருந்தா சீக்கிரமாவே பிரச்சனைக்குள்ளாகிடுவ. நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கறேன். நீ நம்பர் 9ல இருக்கிறல்ல, அதனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ. அப்படி சேர்ந்துக்கிட்டீனா நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்றான். ஆனா ஜென் அதுக்கு ஒத்துக்கல. அப்போ 3 பசங்க வந்து நாசர் கிட்ட சண்டை போடுற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த ஜென், போது நிறுத்துங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்க, அதுல ஒருத்தன், நான் பேசாதன்னு சொல்லியும் இவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசினான். நீங்க கவுன்சில்ல பண்ற மாதிரி நாங்களும் இவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம்னு நினைச்சோம் சொல்லிட்டு அவன் மறுபடியும் நாசர் கிட்ட போயிடுறான். அப்ப இன்னொருத்தன், இவன் கூட எல்லாம் பழகாதீங்க, இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்ல ஜென்னு அங்க இருந்து போயிடுறா. அப்போ ரெட் கலர் ஹேர் வச்சிருக்கவன் அங்க வரான். வந்தவன் அந்த 3 பேரும் வந்த வேலையை முடிச்சிட்டாங்களான்னு கேட்டுட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தவன் இன்னும் முடிக்கல போல இருக்குன்னு ஜென் கிட்ட சொல்ல, அதுக்கு இவன், நீயும் நாசரோட ஆளு தானே, அவனுக்கு உதவி பண்ண கூடாதான்னு கேட்க, அதுக்கு அவன், என்ன விளையாடுறீங்களா மிஸ் செக்ரட்டரி, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்ததா ஜென் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்க, அங்க வந்த சுப்ரீமோ வா போகலான்னு ஜென்னை கூப்பிட, மியா அவ இன்னும் சாப்பிட்டு முடிக்கலன்னு சொல்ல, அதுக்கு சுப்ரீமோ, அவ உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையா, பரவாயில்ல நானே சொல்றேன். ஜென் இப்போ இந்த யூனிவர்சிட்டியோட செக்ரட்டரி, நான் அனுமதி கொடுக்காத வரைக்கும் அவ உங்க கூட பேசவோ சாப்பிடவோ கூடாது. அதை கேட்ட வெனேசா, இது பைத்தியக்காரத்தனம், ஏன் அவளை இந்த மாதிரி நடத்துறீங்கன்னு கேட்க, ஏன்னா அவளுக்கு பொறுப்பு இருக்கு சொன்ன சுப்ரீமோ ஜென்னை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படி போறப்போ ஒரு பையன் தெரியாம சுப்ரீமோ மேல ஜூஸ கொட்டிடுறான். அந்த பையனுக்கு சுப்ரீமோ தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. உடனே கவுன்சில் ஆட்கள் அவனை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில ஃப்ரிஸி ஜென் கிட்ட, இந்த பதவியில இருந்து விலகிடு, சுப்ரீமோட உண்மையான முகம் உனக்கு தெரிஞ்சதுன்னா அதை உன்னால தாங்க முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு ஜென், உண்மையை சொல்லணும்னா இப்போ எனக்கு பயமே இல்ல. ஒரு தடவை அவர் கோவத்தை நான் பார்த்திருக்கிறேன், அது சாதாரண கோவம் கிடையாது. நீ அதை பார்த்திருந்தா கண்டிப்பா பயந்திருப்பன்னு சொல்றா. அப்ப அந்த பையன் விபி கிட்ட, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதுக்கு விபி, சுப்ரீமோ சொல்றதுதான் இங்க சட்டம், அதுதான் கடைசி முடிவுன்னு சொல்றாரு. உடனே அந்த பையன் சுப்ரீமோ கிட்ட, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சறான். ஆனா சுப்ரீமோ அவன் கெஞ்சறத கண்டுக்கவே இல்ல. அப்ப விபி ஒரு ரூமோட கதவை திறக்க, சுப்ரீமோ அந்த பையன் கிட்ட, யாரும் உன்னை தள்ள மாட்டாங்க, நீயே உள்ள போன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன், உன் ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்றான். அதுக்கு சுப்ரீமோ, உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும், அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்த, உன்னோட
ரகசியமும் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. உடனே அவன் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்க அதுக்கு சுப்ரீமோ, நீ என் மேல ஜூஸ் கொட்டினதுக்காக உனக்கு இந்த தண்டனை கொடுத்தேன்னு நினைச்சியா? அது காரணம் கிடையாது. கிரேஸுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதுல நீயும் சம்பந்தப்பட்டவன். ஜென் இத ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாளோன்னு நீ பயந்த. சுப்ரீமோ பேசினதை கேட்ட விபி உடனே ஜென் கிட்ட கிரேஸ் உயிர் இழந்த நிலையில இருந்தத நீ பாத்தியான்னு கேக்குறாரு. ஆக்சுவலா லாஸ்ட் எபிசோட்ல பாத்ரூம்ல ஒரு பொண்ணு உயிர் இழந்த நிலையில இருந்தா இல்லையா, அவளோட பேர் தான் கிரேஸ். அவளை பத்தி தான் இப்போ இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் தயவு செஞ்சு இத அவகிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றான். அதுக்கு சுப்ரீமோ சொல்ல மாட்டேன், இப்போ உள்ள போன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு கதவை மூடிடுறாரு. அடுத்ததா சுப்ரீமோ மத்த 3 பேர்கிட்டயும் வாங்க கிளம்பலாம், கவுன்சில்ல நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாரு. அடுத்ததா 4 பேரும் ரிட்டர்ன் போறாங்க. போறப்ப ஃப்ரிட்ஜி விபி கிட்ட டியூஸ்டே போட்ட சாப்பாட நாளைக்கும் போட சொல்லுங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றா. அதுக்கு விபியும் உனக்காக கண்டிப்பா செய்வேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜென் மைண்ட் வாய்ஸ்ல எல்லாரும் இவங்கள பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னு இப்ப புரியுது, இவங்க கூட ரொம்ப நாளைக்கு இருக்க விரும்பலன்னு சொல்றா. சீக்கிரமா அந்த லேப கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையனை ஒரு ரூமுக்குள்ள தள்ளாங்க இல்லையா, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஓடி வந்து சுப்ரீமோ கிட்ட அவன் தண்டனையை குறைக்க முடியுமான்னு கேக்குறா. ஆனா சுப்ரீமோ நீ ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பாய் ஃப்ரெண்ட நினைச்சு அந்த பொண்ணு அங்கேயே உட்காந்து அழறா. ஜென்னு தான் அவளுக்கு ஆறுதல் சொல்றா. உடனே அந்த பொண்ணு ஜென் கிட்ட உதவி கேக்குறா. அதுக்கு ஜென், மன்னிச்சுக்கோ, ஏற்கனவே உன் பாய் ஃப்ரெண்ட அந்த ரூம்ல தள்ளிட்டாங்க, இனி இந்த மாதிரி விஷயம் மறுபடியும் நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்றா. ஜென் பேசுறத பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பொண்ணு, ஒரு கவுன்சில் மெம்பர் மன்னிப்பு கேக்குறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, நீங்க மத்தவங்க மாதிரி இல்ல, நீங்க பேசுறத கேக்குறப்போ இந்த ஸ்கூல் பழைய மாதிரி மாறிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றா. அதுக்கு ஜென், இந்த ஸ்கூல் ஒரு காலத்துல அமைதியா சந்தோஷமா இருந்துச்சா? என்னால நம்பவே முடியல, பழைய ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, லாஸ்ட் 5 இயர்ஸா இந்த ஸ்கூலுக்கு புது பசங்களே வரல, உங்களுக்கு முன்னாடி 3 பேர் வந்தாங்க, அதுல ஒரு பொண்ணு இருந்தா, அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சு, அவளால இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு, இங்க நடந்துட்டு இருந்த பல பிரச்சனைங்க அவளால குறைய ஆரம்பிச்சது, அவ பேரு தான் சமந்தா. அத பார்த்து நாங்க எல்லாரும் இந்த நிலைமை சரியாயிடுச்சு, இனிமே இப்படிதான் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இந்த யூனிவர்சிட்டியில எதுவும் ரொம்ப நாளைக்கு ஒரே மாதிரி இருக்காது, இங்க பிரச்சனையும் மரண சம்பவங்களும் புது விஷயம் கிடையாது, கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே மறுபடியும் பழைய மாதிரியே ஆயிடுச்சு. இதுல பயமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, முன்னாடி அமைதியா இருந்த சில பேர் ரொம்ப கொடூரமா மாறிட்டாங்க, எங்களுக்கு அமைதி கிடைக்கும்னு நம்பிக்கை கொடுத்த 2வது ஆளு நீதான். சமந்தா 2 மாசத்துல டாப் 10க்குள்ள வந்தா, ஆனா நீ ஒரே மாசத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொல்றா. அதுக்கு ஜென், என்ன அவ கூட கம்பேர் பண்ணாத, உண்மையை சொல்லணும்னா இன்னும் இந்த யூனிவர்சிட்டி முழுக்க குழப்பமா தான் இருக்கு, மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொன்னல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவ ஏன் அதை தடுத்து நிறுத்தல, எது தப்பா நடந்துச்சுன்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, ஹெட் மாஸ்டர் பையன் அவளை காதலிச்சான், அவன் தான் இதுக்கு முன்னாடி சுப்ரீமோவா இருந்தான்னு சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பேசினாங்கன்னு தெரியல. அடுத்ததா ஜென்னு வெனசாவும் லைப்ரரிக்கு போறாங்க. ஜென்னை பார்த்த அங்க இருக்க பசங்களாம் ஜென்னுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க. அதை பார்த்து ஜென்னு வெனசாவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்ப வெனசா, நம்ம உட்கார்றதுக்கு நல்ல இடத்த பாரு, நான் தேவைப்படுற புக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு புக் எடுக்க போயிடுறா. ஜென்னும் போயிட்டு ஒரு இடத்துல உட்கார, அப்போ அங்க வந்த லைப்ரரியன், நீதான் ஜென்னான்னு கேட்க ஆமான்னு சொல்றா. அப்போ கேள்விப்பட்ட வதந்தி உண்மைதான் போல இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு இவ கேட்க, நீ சீக்கிரமா கவுன்சிலுக்குள்ள நுழைஞ்சி 9வது இடத்துக்கு வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க. நானும் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னு இவ சொல்ல, அப்படியா சொன்னவங்க வெனசாவை கைய காமிச்சு, அவன் உன் ஃப்ரெண்டு தானே கேட்க ஆமான்னு சொல்றா. அவளுக்கு தெரியுமான்னு கேட்க, எது மேம், என்ன சொல்றீங்க, இங்க இருக்க எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, ஒரு நாள் டாப் 10க்குள்ள வந்து இந்த இடத்துல இருந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா நீ ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிற, அப்புறம் ஏன் இன்னும் இங்க இருக்கிற, போக வேண்டியது தானே, எது ஒன்ன பிடிச்சு வச்சிருக்கு இங்க இருக்க கதைகளா? ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, ஒவ்வொரு கதையிலும் ஒரு தவறு இருக்கும், இங்க யாரும் உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க, உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும், உன் ஃப்ரெண்ட்ஸையும் சுலபத்துல நம்பாத, ஏன்னா இங்க எல்லாமே மறுபடியும் மறுபடியும் நடக்கும், இந்த தடவை அது மாறும்னு நம்புறேன், பத்திரமா இருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா வெனசா வர, ஜென் அவகிட்ட, நீ இங்க இருந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுறியான்னு கேக்குறா. அதுக்கு அவ கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஜென்னை பார்த்து, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்க, அதுக்கு ஜென், லைப்ரரியன் வந்தாங்க, ஏதோ வினோதமான விஷயங்களை சொன்னாங்க, எனக்கு சரியா புரியல, அன்னைக்கு மியா இவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஏன் பயந்தான்னு இப்பதான் புரியுதுன்னு சொல்றா. அதுக்கு வெனிசா, எனக்கு தெரியும், அவங்க சில நேரம் இப்படிதான் வித்தியாசமா பேசுவாங்க, அவங்க சொன்னதை நினைச்சு மனசை குழப்பிக்காத, நாம நம்ம வேலைய பார்க்கலான்னு சொல்றா. சரின்னு சொன்ன ஜென், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஜென் போனதுக்கு அப்புறம் வெனசா மட்டும் அவ அசைன்மெண்ட்டுக்கு தேவைப்படுற நோட்ஸை தேடிட்டு இருக்கா. எங்க தேடியும்
மறுபடியும் அவளுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் குழப்பத்துல இருக்கா. அப்போ ஒரு பையன் வந்து நீ தேடுற கேள்விக்கான பதில் இந்த புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுக்கறான். அவன் பேரு லியாம். வெனசா அவன் கொடுத்த புக்ல இருந்து தேவைப்படுற நோட்ஸ் எடுத்துக்கிறா. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த புக்கை அவன்கிட்ட கொடுத்து தேங்க்ஸ் சொல்றா. அதுக்கு அவன் எனக்கு அந்த புக்கு தேவை கிடையாது, நீயே வச்சுக்கோ, வேற கிளாஸ் இருக்கான்னு கேட்க இவளும் அப்புறமா ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்றா. அதுக்கு அப்படின்னா கேஃப்டீரியாக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிடலாம், என்னோட ட்ரீட்னு சொல்ல வெனசா சரின்னு சொல்லிட்டு அவன் நோட்ஸ் எடுக்கிறதுக்குள்ள அவன் அவளை வேகமா கூட்டிட்டு போயிடுறான். அடுத்ததா 2 பேரும் கேஃப்டீரியாக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வெனசா கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபுட்டும் ட்ரிங்க்ஸும் ஆர்டர் பண்றா. அதை பார்த்த லியாம் இங்க எல்லாமே ஃப்ரீன்னு மறந்துட்டியான்னு கேக்குறாரு. அவர் அப்படி சொன்ன உடனே வெனசா கண்ணை செவந்துருது. அதை பார்த்த லியாம் நீ வெக்கப்படுறியா இல்ல ஆர்டர் பண்ணதை நினைச்சு கண்ணை செவந்துருச்சான்னு கேக்குறாரு. அவன் சொன்னதை கேட்டு வெனசா கடுப்பாகிறா. அதை பார்த்த லியாம் உனக்கு என்ன பிரச்சனை, என் மேல ஏன் கோவமா இருக்க, நான் உனக்கு எந்த தவறும் செய்யலையே, உதவி தானே பண்ணேன்னு சொல்றான். அதுக்கு வெனசா நீ பண்ண உதவியால நான் உனக்கு கண் பட்ட மாதிரி நினைச்சு நான் வர விரும்பலனாலும் என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்க, மத்தவங்களோட உணர்வை நீ கவனிக்கவே மாட்டேங்கிற. அதுக்கு அவன் எதுவும் சொல்லல. சாரி, நான் கொஞ்சம் அதிகமா ரியாக்ட் பண்ணிட்டேன், இந்த இடம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுது, என்ன பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றா. அதுக்கு லியாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படுற மாதிரி இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்டு கைய கொடுக்க இவளும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்கிட்டு கையை பிடிச்சு கொடுக்கறா. அப்போ மத்த ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் வந்துடுறாங்க. வந்தவங்க லியாம் கிட்ட அவங்களே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. பசங்க 4 பேரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மியா வெனசா கிட்ட பொண்ணுங்களுக்கு லியாம ரொம்ப பிடிக்கும், அவன் எப்படி உன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு கேக்குறா. அடுத்ததா ஜென் அவனும் ஒன் டைப் மாதிரி தான் தெரியுதுன்னு கிண்டல் பண்றா. இன்னொரு பக்கம் ஜெரம் ஏதோ ஜோக் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவங்க எங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்து பக்கத்து டேபிள்ல இருந்த ஒரு பொண்ணு எரிச்சலாகிறா. அதனால ஜூஸ் எடுக்க போற மாதிரி போயிட்டு ஒரு கிளாஸ தெரியாம கீழே போடுற மாதிரி போட்டு உடைச்சிடுறா. அது காரணம் இவங்க தான் சொல்லி இவங்க மேல குத்தம் சொல்றா. உடனே லியாம் அவகிட்ட போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவ கிளாஸ் உடைஞ்சதால அவளுக்கு காயம் ஆயிடுச்சுன்னு சொல்றா. லியாம் அவளை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் வெனிசா ஜென் கிட்ட வந்துட்டு அவ கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிறா, தப்பா எடுத்துக்காதீங்க, அவ பேரு ரோசான், ரேஸ் சில்வானியாவோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது டெவில் காட் குரூப் இருக்கு இல்லையா, அதோட தலைவன் தான் ரேஸ் சில்வானியா. அவன் இந்த யூனிவர்சிட்டியோட கிங்னா இவ குயின், அதனால அவளை விட்டு தள்ளி இருங்கன்னு சொல்ல அப்போ ஒரு பொண்ணு எதையோ பார்த்து திடீர்னு கத்துறா. அவளோட குரலை கேட்டு கேண்டீன்ல இருந்த எல்லாரும் வெளியே போய் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறாங்க. அங்க ஒரு பையன் தரையில அசையாம கிடக்கிறத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அங்க வந்த டீச்சர் யார் இவனை இங்க கொண்டு வந்து போட்டது, உடனே இங்க இருந்து தூக்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட மியா மேம் இப்படி சாதாரணமா சொல்றீங்களே, இங்க என்ன நடந்துச்சு, யார் காரணம்னு கண்டுபிடிக்க மாட்டீங்களான்னு கேக்குறா. அதுக்கு டீச்சர் உனக்கு ரொம்ப கவலையா இருந்தா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப மேட் இங்க இருக்கிறவங்களுக்கு மத்தவங்கள பத்தி அவ்வளவா கவலை இல்ல போல இருக்கு, நமக்கும் இதே மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு தோணுதுன்னு சொல்றாரு. அதுக்கு டேவ் நாம இங்க இருக்காம அமைதியா நம்ம ரூமுக்கு போயிடலான்னு சொல்றாரு. வெனசாவும் அதுதான் நல்லதுன்னு ஒத்துக்கிறா. அப்ப லியாம் கைஸ் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், ஆனா முடிவு இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல, அப்புறமா பார்க்கலாம் சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க கடக்கிறது வேற யாரும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாசிர் கிட்ட 3 பேர் பிரச்சனை பண்ணாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தன் தான். அதுக்கப்புறம் ஜென் ஒரு பில்டிங் குள்ள போறா. அங்க ஒரு பையன் இருக்கிறான். அவனை பார்த்த உடனே அவன் அந்த 3 பேர்ல இன்னொருத்தன்னு புரியுது. அவன் ஜென்னை பார்த்த உடனே நான் எதுவும் பண்ணல, நான் சொல்றத நீ நம்புவியான்னு கேக்குறான். அதுக்கு இவ என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு, அப்பதான் என்னால நம்ப முடியும்னு சொல்றா. ஆனா அவன் நடந்ததை சொல்லாம நான் சொல்றத மட்டும் நம்புன்னு மறுபடியும் சொல்லிட்டு திடீர்னு ஜென்னை பிடிக்க முயற்சி பண்றான். ஜென் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஓடி போன ஜென் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறா. கொஞ்ச நேரத்துல பின்னாடியே வந்த அந்த பையனும் அவளை கண்டுபிடிச்சிடறான். ஆனா அவளை எதுவும் செய்யாம நான் சொல்றத நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற, என்னை ஏன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறன்னு கேக்குறான். அப்போ 3வது பையனும் அங்க வந்துடுறான். வந்தவன் நீ சொல்றத நான் நம்புறேன்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவன் கொஞ்சம் அமைதியாகிறான். அதுக்கப்புறம் அந்த 3வது பையன் இவன் இப்ப நடந்துகிட்டதுக்காக ஜென் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். அதுக்கு ஜென் நீ இங்க வந்தது நல்லதா போச்சு, கேஃப்டீரியால இருந்தது உன் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்க அவனும் ஒத்துக்கிறான். ஏன் என்னாச்சு அவனுக்குன்னு கேட்க இங்க இருக்க குரூப்ல இருக்கவங்களுக்கு யாரையாவது பிரிக்கலனா அவங்க நிம்மதியாவே இருக்க முடியாது, அவங்க சொல்றத கேட்கலனா இப்போ எங்க ஃப்ரெண்டுக்கு நடந்ததுதான் மத்தவங்களுக்கும் நடக்கும், இங்க இருக்க யாருக்கும் சரியான பாதுகாப்பு இருக்கிற மாதிரி தெரியல, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யற அளவுக்கு போயிடுவீங்களான்னு கேக்குறான். அவன் கேட்டதுக்கு ஜென் எந்த பதிலும் சொல்லாம இருக்க அப்போ அவன் தன்னோட ஃப்ரெண்டையே தாக்குறான். அதை பார்த்த ஜென் ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறான். அதுக்கு அவன் எனக்கு வேற வழி தெரியல, நாங்க நிம்மதியா இருந்தா போதும் சொல்றான். அதுக்கப்புறம் அவன் கையில இருந்த கத்திய ஜென் கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன முடிச்சிருன்னு சொல்றான். ஆனா ஜென் இதுக்கு கண்டிப்பா வேற வழி இருக்கும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஆனா அந்த பையன் ஜென் கண் முன்னாடியே மாடியில இருந்து குதிச்சிடறான். மறுநாள் ஜென் பிரசிடென்ட் ஆபீஸ்க்கு போக அங்க ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க பேரு கேத். ஜென்னை பார்த்த கேத், கேன்டீன்ல இருந்த உடம்ப நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? நான் சொல்லட்டுமா? எதுவும் செய்யல. எந்த பயனும் இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஏன் நேரத்தை வீணாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா ஒரு நல்ல மனசுள்ள மனுஷன் அப்படிதான் செய்வான் மிஸ் கேத். இல்லனா இனிமே நம்ம மனுஷங்க மாதிரி நடந்துக்கிறோம்னு சொல்லவே முடியாதுன்னு ஜென் சொல்ல, அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஜென், உன் நிலைமை என்னன்னு நீ ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. இங்க இருக்க எல்லாரும் என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க அதை நம்புறீங்கன்னு எனக்கு தோணல. நடக்க வேண்டியதை செய்ய நீங்க பயப்படுறீங்க. நீங்க உண்மையிலேயே அப்படிதான் நினைக்கிறீங்களா? நேரா சொல்ல போறீங்களான்னு கேக்குறா மிஸ் கேத். ஜென் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள விபியும் ஃப்ரெட்ஸியும் நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்டே அங்க வராங்க. அவங்க பேசினதை கேட்ட டீச்சர், இன்னும் யாராவது உயிர் இழந்திருக்காங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃப்ரெட்ஸி, இன்னும் 2 பேர் அப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்றா. அதை கேட்ட டீச்சர் கவலையோட, இந்த விஷயம் சுப்ரீமோக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஃபீல் பண்ணிட்டு அவங்க 3 பேரோட பேரை கேக்குறாங்க. விபியும் ஃப்ரெட்ஸியும் 2 பேரோட பேரை சொல்றாங்க. 3வது ஆளோட பேரு தெரியல. ஜென் 3வது ஆளோட பேரை கரெக்டா சொல்றா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.